இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. 1959ஆம் வருடம் 7வது தெருவைச் சேர்ந்த KM முஹைதீன் என்ற KM அப்பா அவங்க இந்த பள்ளி கட்டுவதற்கான 11 ஏக்கர் இடத்தையும் அவர்கள் தானமாக வழங்கி 1960ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் பல தலைமுறைகளை கடந்து இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளி. இங்கு பயின்ற மாணவர்கள் டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் அரசு துறையின் உயர் அதிகாரிகளாகவும் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு துறைகளிலும் சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கல்வியாளர்களையும் ஆளுமைகளையும் உருவாக்கிவிட்டது தான் இந்த அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு விதையிட்டு உரமிட்டவர்கள் இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள். ஆரம்பகால ஆசிரியர்களான மதார் சார், அப்துல் ரஹ்மான் சார், அனந்த நாராயணன் சார், முத்துப்பாண்டி சார், அசுமதி சார், தானுப்பிள்ளை சார், ரசிதா டீச்சர், அவுகாரம்மா டீச்சர், ராஜா சார் இந்த பள்ளியிலேயே படித்து இந்த பள்ளியிலேயே ஆசிரியராக பணிபுரிந்து இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரும்பங்காற்றிய தங்கவேல் சார் இன்று இந்த பள்ளி பல்வேறு துறைகளில் சாதனைகள் புரிய சிறப்பாக செயல்பட்டு வரும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரசாத் சார், ரோஸ்லர் டீச்சர் இன்று இந்த பள்ளியின் திறமையான மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களின் முயற்சி தான் இந்த பள்ளியின் வளர்ச்சி. இன்று இந்த பள்ளி பல்வேறு துறைகளில் சாதனைகள் புரிந்ததற்காக சமீபத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடமிருந்து 2023-2024ஆம் ஆண்டிற்கான மாநில அளவில் சிறந்த பள்ளிக்கான பேராசிரியர் அன்பழகனார் விருதை பெற்றிருக்கிறது. இந்த விருது நம்ம பள்ளிக்கு கிடைச்சது நம்ம ஊர் மக்களுக்கும் இங்கு பயின்ற முன்னாள் மாணவர்களுக்கும் இப்போது இங்கு படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என எல்லோருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். சிறந்த பள்ளிக்கான விருது கிடைத்ததை பற்றி பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரசாத் சார் அவர்களுடன் ஒரு சிறிய நேர்காணலை இப்போ பார்க்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். முதல்ல உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என்னுடைய பெயர் பிரசாத். நான் கடந்த 27 ஆண்டுகளாக பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாவட்டத்தில் ஒரு மூத்த தலைமை ஆசிரியர் என்ற நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இதுக்கு முன்னாடி வெவ்வேறு மாவட்டங்களில் பணிபுரிந்து இப்போ கடைசியாக ஏர்வாடியில் பணிபுரிந்து. எத்தனை ஆண்டுகளாக இந்த பள்ளியில் நீங்கள் தலைமை ஆசிரியராக பணியாற்றி இருக்கீங்க? கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். சமீபத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடமிருந்து உங்களுக்கு விருது வழங்கியிருக்காங்க. அந்த விருது உங்களுக்கு எதற்காக வழங்கப்பட்டது? பள்ளியினுடைய உட்கட்டமைப்பு, மாணவர்கள் வருகை, தேர்ச்சி சதவீதம், பல்வேறு போட்டிகளில் மாநில அளவில் முதலிடம், இதெல்லாம் மையமாக வைத்து மதிப்பெண்கள் அடிப்படையில் அதிகாரிகளால் சிறந்த பள்ளியாக நமது பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டதன் விளைவாக அந்த விருது எனக்கு வழங்கப்பட்டது. பள்ளிக்கான விருது, பேராசிரியர் விருது. ஏற்கனவே ஆமா, நான் 2021 டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கேன். இப்ப இந்த பள்ளியில மொத்தம் எத்தனை மாணவர்கள் சார் படிக்கிறாங்க? 756 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய மருத்துவ கண்டுபிடிப்புக்காக தமிழக முதல்வரிடமிருந்து மாநில அளவில் முதல் பரிசு வாங்கினாங்க. அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா சார்? அது நமது பள்ளியில் திருமதி ரோஸ்லெட் என்று ஒரு ஆசிரியர், அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் பணிபுரிந்து வருகிறார். அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் மாணவர்கள் அந்த போட்டியில் பல்வேறு நிலைகளில் வென்று இறுதியாக மாநில அளவில் வெற்றி பெற்று முதலமைச்சரிடம் இந்த பதக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். என்ன கண்டுபிடிக்கும்? அவங்க ஒரு குளுக்கோஸ் மானிட்டர், அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம குளுக்கோஸ் இறங்கும் பொழுது கடைசியில் தீரும் நிலையில் நம்ம போய் அவங்க டாக்டரையோ நர்ஸையோ நம்ம அழைத்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். இங்கே அந்த நிலை இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காக அது அவங்க மெசேஜ் போயிடும் டாக்டருக்கு. அந்த அந்த டிவைஸ்லேயும் அது ஒரு அலாரம் செட் பண்ணியிருக்காங்க. அது இண்டிகேட் பண்ணும், ஒரு அலாரம் இது பண்ணும். அதே நேரத்தில் எஸ்எம்எஸும் போயிடும் அந்த டாக்டருக்கு அல்லது நர்ஸுக்கு ஒரு குறுஞ்செய்தி போயிடும். இப்படி தீரப்போகுது, நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கன்ற செய்தி அனுப்பப்படும். அது குறைந்த செலவில் அது ஒரு 1000 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். அது அந்த சிறந்த கண்டுபிடிப்பு, மிக குறைந்த விலையிலான கண்டுபிடிப்பு. அதுக்கான பரிசு கிடைக்கும்.
சரி, ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம பள்ளி மாணவர்களுடைய இந்த சாதனை. வேற என்னென்னலாம் சாதனை செஞ்சிருக்காங்க நம்ம பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள்? விளையாட்டு போட்டியில மாநில இடத்தை தக்க டென்னிக்காயிலையும், கபடி போட்டியிலையும், வாலிபால்லையும் நமது மாணவர்கள் மாநில அளவிலான கோப்பையை வென்றிருக்கிறார்கள். விளையாட்டு போட்டியில நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏர்வாடிக்கு உரியது இல்லை. கடந்த 50 ஆண்டு காலமாகவே இந்த முன்னாள் மாணவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது மண்ணினுடைய பெருமை. அதை இன்னும் மாறாமல் இன்றைய தலைமுறையும் அதை பார்த்துட்டே வராங்க. அது கொஞ்சம் பெருமையானது. அதே மாதிரி நமது பையன் வந்து வினாடி வினா போட்டியில் நம்ம தமிழக முதலமைச்சருடைய சீரிய திட்டம் அது வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா அழைத்து செல்வது. அதில் நமது பள்ளியை சார்ந்த சஃபிக் என்ற மாணவன், அவன் அப்போ 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். தென்கொரியாவில் போய் அந்த போட்டியில் அவன் கலந்து சுற்றுப்பயணமாக தென்கொரியா சென்று வந்திருக்கிறார். அது நமது பள்ளிக்கு ஒரு பெருமை. நீங்க இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு பள்ளியின் தேர்ச்சி விகிதம், குறிப்பாக அரசு பொது தேர்வுகளில் தேர்ச்சி விகிதம் இப்ப எப்படி இருக்கு? ஒரு 10% அதிகரித்திருக்கிறது. இருந்தாலும் அது நம்ம அதிகாரிகளால் கொஞ்சம் அது இன்னும் எதிர்பார்க்காங்க. அதாவது ஒரு 95% அபோவ் வரணும்னு அவங்க எதிர்பார்க்காங்க. அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் பெற்றோர்களுக்கு ஒத்துழைப்பு, மாணவர்கள் அந்த காலை நேர மாலை நேர சிறப்பு வகுப்புக்கு குறிப்பாக காலையில் பசங்க வந்து ரொம்ப சோம்பேறி வரமாட்டாங்க. அது இந்த காணொலி வாயிலாக பெற்றோர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். அவங்க வந்து டைமுக்கு அவங்கள அனுப்பி விட்டுரும். பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்துல பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? அவங்களுக்கு இது மூலமா நீங்க எதுவும் மெசேஜ் சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, ஒத்துழைப்பு பாராட்டுக்குரியது. ஏர்வாடி பொதுமக்கள் எல்லா விதத்திலையும் வந்து நம்ம உள்கட்டமைப்பை ஏற்படுத்துவது, அவங்க எல்லாமே எல்லா விதத்திலையும் நமக்கு வந்து ரொம்ப ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள். இதன் மூலமாக அவங்க எல்லாருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் படிக்காத பெற்றோர்கள் வந்து பிள்ளைகிட்ட கூட கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த மாணவர்களை காலை மாலை நேர சிறப்பு வகுப்புகளுக்கு ஒழுங்காக நிறைய டெய்லி கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் ஆப்சென்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு 10% மினிமம் டெய்லி ஒவ்வொரு கிளாஸ்ல ஆப்சென்ட். இதை தவிர்த்தால் வருங்காலத்தில் அவங்க சிறப்பாக செயல்படலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த பள்ளி இன்னும் பல சாதனைகளை பெறுவதற்கு வாழ்த்துக்களோடு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய சேனலுக்காக பேட்டி தந்ததற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பள்ளியுடைய உட்கட்டமைப்பு சாதனைகள் ஒருபுறம் இருக்க, பள்ளியின் சுற்றுச்சூழலோ இது பள்ளிக்கூடமா இல்லை பூங்காவனமா என்று நினைக்கும் அளவிற்கு பச்சை பசேல் என்று மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்து காற்றோட்டமாக சுகாதாரமாக அமைந்திருப்பதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழலை தந்து கொண்டிருக்கிறது இந்த பள்ளியின் கட்டமைப்பு. அரசு பொதுத் தேர்வில் இந்த பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவர்களின் பட்டியல் இங்கு அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமாக தான் இருக்கிறது இந்த அட்டவணை பட்டியல். இந்த மண்ணின் மைந்தர்களை விளையாட்டு வீரர்களாக ஆக்கிய இந்த பள்ளியின் பறந்து விரிந்து கிடக்கும் விளையாட்டு மைதானம் இன்னும் பல வீரர்களை உருவாக்குவேன் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அறிவியல் கண்டுபிடிப்பு தனித்திறனில் மாநிலத்தில் முதலிடம், விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக அளவில் சாதனை என்று பல துறைகளிலும் சாதனை படைத்து தலை நிமிர்ந்து நிற்கிறது நமது ஊரின் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. இன்னும் இந்த பள்ளி மென்மேலும் சாதனைகளை படைக்க இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் பெற்றோர்களும் ஊர் மக்களும் நிச்சயம் துணை நிற்போம்.